மாஃபா ஃபவுண்டேஷனும் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் MSSW சேர்ந்து இன்றைக்கி ஒரு அக்ரிமெண்ட் MOU சைன் பண்ணியிருக்கோம். இதோடைய முக்கிய நோக்கமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லைக் யாருக்கெல்லாம் தேவையோ ஜாப் தேவையோ அவங்கள ட்ரெயின் பண்ணி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிடுறாங்க, ஆனாலும் இன்றைக்கி அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. அது சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ரூரல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த சென்டர் வந்து ஸ்கில் சென்டர் அப்படின்றோம். இந்த ஸ்கில் சென்டருடைய மேஜர் இதுவே பார்த்திங்கன்னா கம்யூனிட்டியிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸை மொபிலைஸ் பண்ணி அவங்க வந்து கிராஜுவேட்டாக இருக்கலாம், இல்லை நான் கிராஜுவேட்டாக இருக்கலாம், அவங்களுக்கு தக்கன என்னென்ன ட்ரைனிங் தேவையோ. ஸோ பார்த்திங்கன்னா பேங்கிங் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் ஜாப்ஸ் எங்கே இருக்குதோ அதை பார்த்து பேங்கிங் ஃபைனான்ஷியல் சர்வீசஸாக இருக்கலாம். இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இன்றைக்கி EVயில் நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ எல்லா துறையிலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்றைக்கி தேவையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி AI ஜாப்ஸாக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஹெல்த் கேர், இன்றைக்கி ஹெல்த் கேர்லேயும் நிறைய நீட் இருக்குது. ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி பல வகையான ஜாப்ஸு எங்கெங்கே தேவை இருக்குன்றதை பார்த்து அவங்களுக்கு 3 months ட்ரைனிங்காக இருக்கலாம், 4 months ட்ரைனிங் பண்ணிவிட்டு 1 month ஆன் த ஜாப் ட்ரைனிங்கும் கொடுத்து நாங்கள் ப்ளேஸ் பண்ணுறோம். எல்லாருக்குமே தெரியும், மாஃபா CL வந்து கடந்த 30 வருடங்களாக வந்து நம்ம வந்து மனிதவள மேம்பாட்டுத்துறையில் தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ எங்களுடைய மெயின் ஜாபே வந்து இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ கடந்த ஒரு 6-7 வருஷமாக வந்து ஃபவுண்டேஷனில் வந்து இந்த ஃபோக்கஸ் இருக்குது. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், நல்லா படிச்சிடுறாங்க, பட் அவங்களுக்கு ஜாப் கிடைக்க மாட்டேன்றதுனால ஸோ இந்த ஸ்கில் கேப் எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அப்படின்றத கண்டுபிடிச்சி. ஏன்னா ஒரு கார்ப்பரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நியூவாக ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்க ப்ரொடக்டிவாக ஆகிறதுக்கு 6 மாதம் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த ட்ரைனிங் எடுத்தாங்கன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ளே எடுத்தாங்கன்னா சீக்கிரம் 1 மாதத்துலேயே அந்த வேலை என்னன்றதை கற்றுக்கிட்டு அவங்க ப்ரொடக்டிவ் ஆகிட முடியும். அதனால் நிறைய கார்ப்பரேட்ஸ் இப்போ எங்களோட பார்ட்னர் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி அது ICICI பேங்காக இருக்கலாம், ஃபெட்ரல் பேங்காக இருக்கலாம், மஹிந்திராஸாக இருக்கலாம், கோனே எலிவேட்டர்ஸாக இருக்கலாம், நாஸ்காம் ஃபவுண்டேஷன், ஆக்சென்ச்சர், ஸோ இந்த மாதிரி நிறைய HDFC பேங்க்கு, இந்த மாதிரி நிறைய கார்ப்பரேட்ஸோடு நாங்கள் பார்ட்னர் பண்ணி அவங்களுடைய CSR ஃபண்ட்ஸ்லேருந்து ப்ரொபோசல் அவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க ஃபவுண்டேஷனுக்கு. ஸோ ஃபவுண்டேஷன் மூலமாக நாங்கள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நாங்கள் ட்ரெயின் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில். ஸோ இந்த வருஷம் அதை விட டபுள் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளவு தேவை இருக்குது அந்த மாதிரி. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம், அது கிட்டத்தட்ட 50%. அப்படின்னா 2ல் ஒருத்தர் காலேஜுக்கு போகிறாங்க. ஆனால் காலேஜுக்கு போய் அவங்களுக்கு ஜாப் கிடைக்குதா அப்படின்னா அது வந்து ரொம்ப குறைவு தான். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம மாஃபா ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த ஸ்கில் சென்டர் இங்கே உருவாக்கியிருக்கோம். இங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணுறாங்க? ஒரு பேட்சுக்கு 40 ஸ்டூடெண்ட்ஸுங்க. ஸோ கண்டினியூஸாக பேட்சஸ் நடத்துகிற மாதிரி தான் இப்போதைக்கு பிளானு. காஸ்ட்டெல்லாம் இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மோடு தான். ஸோ கார்ப்பரேட்ஸ் வந்து பாதி எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆக்சென்ச்சராக இருக்கலாம். இங்கே வந்து இப்போ ஆக்சென்ச்சரும் பஜாஜ் ஃபைனான்ஸும் இந்த 2 பேருடைய CSR ஃபண்ட்ஸ் மூலமாக பண்ணிகிட்ருக்கோம். அதை இன்னும் மேலும் மேலும் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து ஜாப் இல்லையோ அவங்கள வந்து எடுத்து அவங்கள மொபிலைஸ் பண்ணி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு சேலஞ்சு மொபிலைசேஷன் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வரமாட்டேன்றாங்க, சொன்னால் கூட ஃப்ரீயாக வந்து சொல்லிக் கொடுக்குறோன்னு சொன்னால் கூட. ஸோ அந்த பட் அது அவங்களுக்கு புரிய வச்சு, ஸோ அங்கே நிறைய பேர் கம்யூனிட்டி லேடிஸ் அங்கே யூஸ் பண்ணி அவங்கள வந்து கொண்டு வந்து அவங்கள ப்ளேஸ் பண்ணுறது தான் எங்களுடைய நோக்கம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க அப்ரோச் பண்ணணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும்னா என்ன மாதிரி உங்களை நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். அண்ட் ரோவினான்றவங்க தான் எங்கள் CSR ஹெட்டு. ஸோ எங்களுக்கு குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணுறாங்க இதில். ஸோ சென்னை தான் இங்கே நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ், இங்கே சென்னை தான். அதனால் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா ஸோ அவங்களுக்கு எப்போ என்னென்ன மாதிரி வந்து தேவைகள் அப்படின்றத பார்த்து நம்ம கண்டினியூஸாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறோம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங். ஸோ கண்டிப்பாக செய்கிறோம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமா இல்லை வந்து பாஸ் அவுட் அவங்க வந்து கிராஜுவேட்ஸாக கூட வந்து பண்ணுவாங்க. சிலர் வந்து ஈவன் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் கூட வந்து ட்ரெயின் ஆகி, ஏன்னா அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுனால பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நார்மல் கிராஜுவேட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ் +2 பாஸ்ட். இப்போ இந்த கோனே எலிவேட்டர்ஸோட ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அங்கே வந்து அவங்களுக்கு லிஃப்ட் இன்ஸ்டலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கே நேற்று அவர் சொல்லிட்டு இருந்தாரு, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் தேவை எங்களுக்கு இந்தியா முழுக்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை எங்களுக்கு அந்த
மாதிரி அப்படின்ட்டு. ஏன்னா பல ஈவன் ஐடிஐஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த லிஃப்ட் அப்படின்றது சொல்லி கொடுக்குறது இல்லை. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அப்படிலாம் சொல்லி கொடுப்பாங்க, ஜெனரிக்காக இருக்கும், பட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில்ஸ் இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸோ அதில் வந்து +2 பாஸ் கூட எடுத்து அவங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம பண்ண நீங்க முடியும். சொன்னீங்க மேடம், இப்போ ஏஐ ட்ரைனிங்கோட கொடுக்குறாங்க. பட் ஏஐ வந்ததுனால நிறைய பேருக்கு இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி? அதான் சில ஜாப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு என்ன லூஸ்ன்னு சொல்கிறத விட அது வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஸோ நம்ம அதுக்கு தான் தகுந்தாப்புல புது புது ஸ்கில்ஸ் கற்றுக்க தான் செய்யணும். ஸோ ஏன்னா நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அது என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நம்ம இது பண்ணிட்டு கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்குது. பேட்ச் டைம் மார்னிங் அரௌண்ட் 10 o'clock ஆரம்பிக்குங்க. 4 hours யூஸ்வலாக. தட் வே 2 பேட்ச் கூட ஆரம்பிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் மார்னிங் 10 to 1 அப்படின்ற மாதிரி ஒரு பேட்ச், 10 to 2. அதுக்கப்புறம் ஈவினிங் 2 to 6 அந்த மாதிரி ஒரு பேட்ச். வந்து சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருப்போம். இப்போ இந்த சென்டர் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ இங்கே நீடை பொறுத்து வி வில் அதை டிசைன் பண்ணி கண்டிப்பாக காலேஜஸில் போய் இதை பற்றி நாங்கள் பேசுகிறோம். நார்மலாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவோம். விமென்ஸ் காலேஜ் முந்திலாம் மகாலட்சுமி காலேஜ்லலாம் போய் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஸோ பண்ணியிருக்கோம். விமென்ஸ் காலேஜ் ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸ் இருக்குது. சில காலேஜ் அந்த சோகா எக்கேட காலேஜ் இந்த மாதிரி கொஞ்சம் அவுட் சைட் சிட்டி இருக்கிற காலேஜஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேம்பஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி காலேஜஸ் கொஞ்சம் டார்கெட் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். கேரண்டிலாம் கொடுக்கறது இல்லைங்க. ஓகே, நம்ம வந்து ஒழுங்கா உண்மையா ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிச்சு அது வந்து பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவோம். கேரண்டி கிடையாது, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கண்டிப்பா உண்டு. It's a matter of great pleasure that we are celebrating 75 years this year. Madras School of Social Work has been doing tremendous work in the field of charity and education and non-governmental organizations for the last 75 years. This year, as a markup, we are going to have a sort of working together with MAFO Foundation for the skill development program. You see, there is a gap between the academic degree and the employability. We need to fill that gap with skill development. Government of India is working on that. We are also participating with organizations like MAFOI to see that the people who are qualified basically academically will be able to sort of fit in with the requirements of the industry and other areas which are emerging like AI, like electrical cars and things like that. This is a wonderful opportunity to meet that gap, and we are happy that MAFOI has come up with this project. Thank you. Thank you. Okay, we are very happy that today we are collaborating with MAFOI. Of course, our relationship with MAFOI is not new. It has been there for years together because we used to have them, a lot of them come here for placements. So I'm very proud that our relationship continues with MAFOI. And this being our 75th, Madras School of Social Work is celebrating its 75th year. And we are very happy that because of that, MAFOI has come with this skill development program, and we jumped at the opportunity because I thought skilling is very important. We are here, of course, giving away degrees both at the undergraduate level and at the postgraduate level. But today skilling also seems to be very important. Our motto in Madras School of Social Work, one of it is to say that we are catalysts for change. We are also very eager to see that employability skills are honed by students, and that's why we thought when they came with this proposal for skill development, we thought we should take it up, and we have assigned a space for them so that they can bring a lot of people because they have realized, and we'll also help them to see if students can be wherever we are able to, because we have a youth resource center also. We'll collaborate because of the youth resource center. We will get students who are interested in skilling. We'll also see that how we can collaborate and bring those resources from our side and resources from MAFOI. Well, I think a collaboration would work wonderfully well with us.
So I wish the whole concept and the whole program goes on very well. All the best.